ஹாய் சிவனமன்ஸ். நம்ம இப்போ வீடியோவில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலையில் தான் இருக்கோம். இங்கே மச்சா இருந்துட்டு பாடுறாங்க, ஒரு ஃபேஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஞ்சநேயர் முகம் மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வழுகுப்பாறைக்கு நேராக நடந்து வந்துகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு அண்ணா வந்து குறைஞ்சது ஒரு 250 கிலோ சம்திங் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா மலைக்கு வந்திருக்காரு. எல்லாமே எந்த ஒரு கேட்டத்துக்கு அவர் அண்ணா இருந்துட்டு மதுரைன்னு சொன்னார். ஓகேண்ணே, சரி பார்த்து பத்திரமா போங்க, கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஓகேண்ணே, சரி பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கட்டு ஏறி முன்னாடி போயிட்டே இருந்தேன். ஐயா, நீங்கள் எவ்வளோ நாளாக வரீங்க ஐயா? எங்கே எவ்வளோ நாளாக வரீங்க வெள்ளங்கிரி அப்பாவை பார்க்க? இதுக்கு முன்னாடி 3 ட்ரிப்பு வந்திருக்கிறேன். 3 டைம் வந்திருக்கீங்களா? 3 வருஷம் வந்திருக்கிறேன். ஆமாம், இது 4வது வருஷம். எப்படி இருக்கா ஐயா வர போக அப்பாலாம்? இப்போ வர்றதுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் மாறி போயிடுச்சு. ஆமாங்களா? ரொம்ப கிலோமீட்டர்ஸ் மாறி போச்சு. இப்போ அப்போது வாத்தாவரணங்களே நல்லா இருந்தது. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணியாச்சு. இதான் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டி பஸ்ஸு, வெள்ளங்கிரி மலை போகணுன்னா பூண்டி பஸ்ஸு பாருங்கள். பூண்டி பஸ்லேயும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி பஸ்ஸில் உக்காந்து வெள்ளங்கிரி மலைன்னு சொன்னாலும் விட்ருவாங்க. இதுதான் பூண்டி லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் வந்தேன். வாங்க அப்படியே அப்பா டெம்பிளை நோக்கி போகலாம். இறங்கியாச்சு, டெம்பிள்கிட்டேயும் வந்தாச்சு. வாங்க அப்பாவை நோக்கி போகலாம். சிவாயம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா மறக்காமல் மலைக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க வந்து மறக்காமல் வந்து மூங்கில் தடி இருக்கும். வாங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அந்த தடி 30 ரூபா ப்ரைஸ் வரும். அதை வந்து வாங்கிக்கோங்க மறக்காமல். அப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட்டு, ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் வர்றது தவிர்த்துருங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா உடல் பருமனோடு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்களால் வர முடியும் அப்படின்னு சொன்னீங்களா மட்டும் வாங்க. சிவாய் நம்புகிறன்ஸ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் கரடு முருடாக ரொம்ப வந்து ஒரு இதுவாக இருக்கும். வாங்க உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நான் வாங்கின தடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாங்க ஃபஸ்ட்டு வந்து வெள்ளங்கிரி அப்பா கீழே இருக்கார்ல, அவரை வந்து போயிட்டு விசிட் பண்ணிடலாம். நாங்கள் யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான், எங்கள் வில்லேஜ் அண்ணா சந்தோஷ் அண்ணா, அது இல்லாமல் எங்கள் மச்சான் ஒருத்தன் தேவன் சொல்லிட்டு வந்திருக்கான். இதான் பார்த்திங்கன்னா கீழே அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளங்கிரி ஆண்டவர் மலை ஃப்ரெண்ட்ஸ், கோயில் ஃப்ரெண்ட்ஸ். சாரி பார்த்திங்களா. ஓம் நம சிவாய. அப்புறம் கீழே மட்டும் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வெள்ளங்கிரி ஆண்டவர் வந்து அப்பா கீழே இருந்து பார்த்துட்டு ஓகே டைம் ஆச்சு. இப்போ டைம் என்ன பார்த்திங்கன்னா 6:10 சம்திங் ஆகிடுச்சு. இன்னும் விடியல ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மக்களாக படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வழியாக தான் போகணும். ஸ்டெப்ஸ் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து பிளாஸ்டிக்லாம் எதுவும் மலைக்கு எடுத்துகிட்டு போக வந்து விட மாட்டாங்க. அதனால் நம்மக்கிட்ட இந்த பிளாஸ்டிக்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட கவர் வாங்கி பன்னு வாங்கினாங்க. பன்னு ஸ்நாக்ஸ்லாம் முடிஞ்சளவுக்கு உங்கள் வில்லேஜ்லேருந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை உங்கள் மறந்துட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பற்றி அடிவாரத்துலேயே நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. இப்போ நான் போன வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே 1-2 கடை இருக்குது. போகும்போது பத்திரமா வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வாங்க நம்ம அப்படியே இந்த ஸ்டெப்ஸு மேலே இதான் ஃபஸ்ட்டு மலையோட ஆரம்பம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற லிங்கத்தை கும்பிட்டு இந்த சுயம்பு லிங்கத்தையும் கும்பிட்டு நாங்கள் அப்படியே ஸ்டெப்ஸு மேலே வழியாக போகலாம். வாங்க
ஓம் நமக் சிவாய சிவாய நம. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வழி ஃபுல்லுமே வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்குது. ஃபஸ்ட்டு மலை வந்து ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது. பார்த்து முடிஞ்ச அளவுக்கு செப்பல் போட்டு வராதிங்க. ரொம்ப முடியாதவங்கன்றதுனால மட்டும் ஷூஸில் செப்பல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் செப்பல் வந்து ரிமூவ் பண்ணிட்டா ஒரு நல்லது அப்போ விசிட் பண்ண போகும்போது. அது இல்லாமல் நைட் டைமில் ஏறதோட மார்னிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறிட்டிங்கன்னா ஒரு 5:30 இல்லை 5 o'clock ஏறிட்டிங்கன்னா ஒரு 3.5 hours 3 hours சம்திங் வந்து ரீச் பண்ணிடலாம். புதுசாக வந்து 4 hours மேலே ஆகும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இருந்தேன். எனக்கே வந்து 3.5 hours 4 hours மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த வழி ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ வந்து நல்லா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. அது போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது, அட்வென்ச்சராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறதுனால கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் தாங்க. உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள். ஓம் நமக் சிவாய சிவாய நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வழிங்களெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வந்து ரிட்டன் வரும்போதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன். பாருங்கள் வழியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க, பார்த்து பத்திரமா போங்க. அது இல்லாமல் ஒருத்தவங்களே வராதிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. அவங்களும் வர முடியும். அப்படியே ஒரு என்கேஜிங்காக இருந்தால் வாங்க. இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை விநாயகர் டெம்பிள். வாங்க, அண்ணா பாறை மேல் நின்றுருக்காரு. ஃபஸ்ட் மலை வந்து கடக்க போகிறோம், முடிச்சுட்டு போகிறோம். வாங்க போகலாம். ஓம் நமக் சிவாய. அதெல்லாம் வந்து இயற்கை சூழ்ந்த ஒரு இதுவாக செம கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மார்னிங் வரும்போது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு வரப்போக. அது இல்லாமல் ஒரு 12-1 மணி ஆயிடுச்சிங்களேண்ணா. இவங்க தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை விநாயகர். அவங்களே பார்த்து முடிஞ்சாச்சு. வாங்க அப்படியே வந்து நம்ம வந்து செகண்ட் மணி வந்து தொடங்கலாம். ஓம் நமக் சிவாய. வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சு 2வது மலை ஏற போகிறோம். இது பிளைனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் ஈஸியாக ஏறிக்கலாம். அந்த பக்கம் தான் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் மலை மட்டும், செகண்ட் மலை ஓகே. வாங்க போகலாம் ஸ்பீடாக. ஓம் நமக் சிவாய. நான் வரும்போது அவன் மேலே ஒரு இடத்துல அப்படியே ஒரு பெரிய மரம் ஒன்று. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறை மாதிரி இருக்குது. பாதி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வர்ற வழி மூங்கில் இருக்குது. அதோட ஆயில் காலம் முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா காஞ்சி மடிஞ்சிட்டு இருக்குது. வாங்க அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து குரங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், இங்கே ஒரு இன்ஜினியர் இருக்கார். வாங்க அப்படியே போகலாம். ஒரு ஸ்டெப்ஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பாறை மரம் வருது. அங்கே போகலாம். ஒன்றும் ஆக்சுவம் ஒரு கல்வாசி இருட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே மேலே அண்ணாங்கெல்லாம் போட்டாங்க. குகை மாதிரி இருக்குவாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம். ஒன்றும் ஆக்சுவம். குட்டி சிவலிங்க மாதிரி இருக்குது. அவங்க அவரையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஒன்றும் ஆக்சுவம். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி படிக்கிட்டு வருது. வாங்க போகலாம். ஓம் நமக் சிவாய். ஆடிய பாதனி அம்பலவ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டிகளும் வந்திருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணா இவ்வளோ வெயிட்டோடு இருக்காரு.
எல்லாம் வந்திருக்காரு. இதெல்லாம் அப்போட அருள். ஒன்று நமச்சிவாய. எந்த ஊருண்ணே? மதுரை. நீங்கள் மட்டும் வந்தீங்களா? எங்கே போயிட்டாங்களா? சரி மெதுவாக போங்க, பரவாயில்ல. பாருங்க, இந்த மாதிரி தண்ணி இருக்குது. சில்லுன்னு இருக்கா? கூலிங் இருந்தால் ஓகே. டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க வாங்க பார்த்தீங்களா, முன்னாடி வந்து பாம்பாட்டி சித்தர் கோயிலுங்களா? அதான் சொன்னாங்க. வாங்க நம்மளும் போய் விசிட் பண்ணலாம். இந்த பாம்பாடி சித்தரோட கோயில். நமக்கு எங்க அவங்க இதான் நீங்க 4 5 மேலே பார்த்தனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதையை பாருங்கள். கூட வைக்க முடியாதுடா குட்டியே. ஹலோ, எங்கீங்க? சொல்கிறதுக்கு ஒரு வாக்கு போகலாம். போகலாம். எங்கள் சாவி தான் கரண்ட் ஸ்கூட்டியில் இருக்குன்னு சொன்னலைங்க. சரிங்க, சாவி எடுத்துட்டுங்க. இந்த படிக்கட்டை மண்ணிலே இருக்குது பார்த்தீங்களா? பரவாயில்ல. அப்பா கைலஸில் பார்த்தாலும் நல்லா போகிறோம். பார்த்துக்கடே. ஊத்துற ஒரு வாரம் ஏற்கனவே ஈரமாகுது. ஆனா இதெல்லாம் காஞ்சி தான் ஊற்றிருக்கோம் தானே. ஹாய் போடா போடா. அதெல்லாம் நம்ம ஊரில் செய்ய மாட்டீங்க, இங்கே வந்து தண்ணி ஊற்றுவீங்க பாவப்படணும். ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டுறேன். ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டா? மார்க்கெட் ஒட்டஞ்சத்திரம் தான். எது ஜெயதாங்க, அப்படியே கையெழுத்து கும்பிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து அப்போ ரீச் பண்ண போகிறோம். அவங்க போகலாம். ஏனும் இல்லையா, அதெல்லாம் குளிக்கிற இடத்துல அங்கே தான் இறக்க இடத்துல குளிக்கிற இடம். அங்கேருந்து ஃபுல் ஸ்லோப் மேலே ஏறணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுனை இறங்கி
திரும்ப ரிட்டன் வந்து நம்ம மேலே ஏறணும். பார்த்து இறங்கணுன்னா ஜெலுகுது போல். அதான் நல்ல ஹைட்டு. பாலம் செய்யக்கூடாது. பாலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளங்கிராண்டை ரீச் பண்ண போகிறோம். ஐயோ வெயிலுக்கு பிளர் ஆகுது ஃபேஸ்லாம், சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஆமாம் இது வீட்டுப்படி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம். இன்னும் ஒரு மலை தான். இப்போ 6வது மலையில் இருக்கோம். இப்போ கீழே போயிட்டு சொன்னையில் அங்கே குளிச்சுட்டு அப்புறம் அங்கே போனீங்களா அப்போ விசிட் பண்ணிடலாம். ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு மலையும் ஒரு 50 படிக்கட்டியும் அதுக்கப்புறம் 5வது மலையில் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்த எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. நீங்கள் வர்ற வழியிலலாம் நான் வீடியோ எடுத்துருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களால் வர முடியும் நினச்சி வந்தீங்கன்னா வாங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே வேண்டிக்கோங்க, பரவாயில்ல போதும். மகிழ்ச்சிவாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 6வது மலை இறக்கம். எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கணும் 6வது மலை இறங்கி அப்படியே 7வது மலை அப்பாவை பார்க்க ஏறணும். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. வீடியோவை பார்த்துட்டு வந்துடாதீங்க. மற்ற வீடியோலாம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிருக்க மாட்டாங்க. பாருங்கள் வீடியோ மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இடம் 6வது மலை எப்படி இறங்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா? இறங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு இருக்குது. கொஞ்சம் வரும்போது ஜாக்கிரதையாக வாங்க, இல்லைன்னா வீட்டிலே அப்பா வேண்டிக்கோங்க. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓம் நமக் சிவாய். பார்த்தீங்களா? அவர் எங்கே இருக்கிறார்? வாடா. எங்கடா வர்றது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துல தான் நடந்து போகிறோம். 6வது மலையோட இறக்கம் பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் நடந்து ரொம்ப ஒரு இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மீட் பண்ண முடியும். வாங்க அப்படியே போகலாம். நடந்து அந்த இடம் இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப குழியும் மேடாக இருக்குது. வாங்க இன்னும் போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியெல்லாம் இருக்குது. இங்கே வந்து டாய்லெட்லாம் போயிருக்காங்க, அது கூட தெரியாத பக்தர்கள் நடந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பண்ணுவாங்க? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமக் சிவாய். இந்த வழி ஃபுல்லாக அப்படியே கலீஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து போங்க வரும்போது.
ரொம்ப கலீஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூரின் டாய்லெட்டுன்னு எல்லாம் போயிட்டுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சொன்னால் வந்துருச்சு போல். எப்போ ஆரம்பிச்சிங்க ஏறுறதுக்கு? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுச்சு. ஓ பார்த்துக்கல. ஓ, அங்கே இருக்கா? மச்சான், பிளாஸ்டிக் கவர் இருக்குதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொனையில் அப்போ வந்து குளிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐஸோட ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சில்லுன்னு இருக்குது பாருங்கள். தண்ணிக்குள்ளே சிவலிங்கம் இருக்குங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. பாருங்க சிவன், நம்ம இங்கே வந்து சொனையில் குளிப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இங்கே தான் சிவப்புலிங்கமாக இருக்குது பாருங்கள். நான் ஒரே செகண்ட் அப்படியே போடுங்க. ஒரே செகண்ட். இல்லை உள்ளே போட்டால் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வந்து குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு பாருங்கள், எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். சுற்று போயிடும். ஹாய் சிவன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சொன்னையில் குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிவாப்பா இருக்கார், அவரையும் விசிட் பண்ணிடலாம் வாங்க. பாருங்கள், சொன்னையில் குளிச்சாச்சு. பக்கத்தில் இருக்கிற அப்பா விசிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரீச் பண்ண போகிறோம். இங்கேயும் மூச்சு வாங்குதே. விலங்கி ரீல்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், அப்பாவோட 7வது மலை அங்கே தான் இருக்குது. அதான் 7வது மலை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே போகலாம் ஸ்டெப்ஸ் இது இல்லையா. வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து அப்பாவோட டெம்பிள் பின்னாடி தான் இருக்கும். வாங்க அப்படியே போகலாம். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய, சாய் நம ஃப்ரெண்ட்ஸ். ஈஸின்னு நினச்சி வந்துடாதீங்க,
ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு மக்கள்லாம் ஏறிட்டு வெயிட் பண்ணி உக்காண்ட்ருக்காங்க. பாருங்கள், அண்ணாவும் மச்சானும் உட்காந்துருக்காங்க. இதை பார்க்கும்போது சதுரகிரி ஒன்றும் இல்லை. பார்த்துட்டீங்களா? சிவனம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து அப்பாவை பார்க்க வந்து ரீச் பண்ணியாச்சு. பாருங்கள், அப்பாவை பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க. ஓம் நமக் சிவாய், சிவாய் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓம் நமக் சிவாய், ஓம் நமக் சிவாய், ஓம் நமக் சிவாய், சிவாய் ஓம் நமக் சிவாய். இளங்கிரி அப்பனே போற்றி. ஓம் நமக் சிவாய். இளங்கிரி அப்பனே போற்றி. கிடையாது. அங்கே லாக் ஆகிருக்கா ப்ரோ? அங்கே லாக் இல்லை. நேற்று மதியா அப்படியே யோசிச்சு வேஸ்ட் பண்ணிடுறாங்க ப்ளீஸ். ஏன்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க நேற்று மாதிரி. அது தாத்தா தான் சொல்லணும். இது நான் காலையில் அங்கே வைக்கும் போதே நான் நேற்று வேஸ்ட்டாக வந்துட்டு ஐயா சாமி ஓட்டு ஆள் எடுத்து என்ன பண்ணுங்க. எங்களையும் சேர்ந்து கும்பிடுவாங்க ஐயா. விரலை கும்பிட்டு விடுங்க. அப்படி ஐயா நீங்கள் தானே அலங்கரிக்கிறீங்க. நாட்கள் இருக்கு ஐயா, இப்பயே கும்பிட்டு சொல்றீங்க. விரல் விடுங்க. புரியல இன்னும். போன வருஷம் வந்து நல்லா இருந்தாங்க. இவ்வளோ நேரம் சாமி நின்று பார்க்கறதுக்கு கூட. சொல்லுங்க. அப்பாவை விசிட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து வீடியோவில் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம்.
சாமி வேணா எடுத்துக்கோ அங்கே ஒரு வீடியோ அவரு எடுத்ததே பார்த்தா இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ விசிட் பண்ணிவிட்டு எல்லாம் கீழே இறங்கி வராங்க. அதை கிளியர் என்ன மச்சான் வாங்க வாங்க. அவர் எடுத்து சாப்பாடு அவர் பேக்கில் வச்சுருந்தாங்களாட்டுங்க தெரில. புரியல. சாப்பாடு என்னமோ எடுத்து அவர் பேக்கில் வச்சுருந்தாங்களாட்டுங்குது. ஓம் நம சிவாய. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. அப்படியே நம்ம வந்து கீழே போயிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். பாருங்க மிக்ஸ் எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இறங்குற வழி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகினேக்குதுன்னாரா கட் பண்ணிக்குவா தனி எல்லாமே. மூஞ்சி தெரியாது மச்சான், நான் அந்த பக்கம் வரணும். நாங்கள் வரோம். ஃபோக்கஸ், ஆல் ஆர் ஃபோக்கஸ். என்ன மலை? பர்வத மலையா? வெள்ளைங்கிரி மலைடா டேய். பர்வத மலைன்றானே பாவம். கோயம்புத்தூர் வந்துட்டு பர்வதமலைன்ற ஆள் இவன் தான். பாருங்க, இவன் தான் வரான் பாருங்க. இவன் தான் பர்வதமலை வேற சொல்கிறான் அப்படி. வியூ பாயிண்ட் சொல்ல பனியால் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைங்கிரி அப்பா வந்து விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என் மச்சான் பார்த்துட்டு, மச்சான் அங்கே பாடுறா அங்கே ஒரு முகம் மாதிரி தெரியுதுன்னு சொன்னால், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் முகம் மாதிரியே தெரியுது. பார்த்தீங்களா பாருங்கள், வாயிலாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய, ஜெய் ஆஞ்சநேயா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னு பார்த்தீங்களா மலையிலேருந்து இறங்கும்போது பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், இறங்கும் போதே தெரியும் பாருங்கள், ஆஞ்சநேயரோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி. அப்படியே வாங்க நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. பாருங்கள், நம்ம பிரதர்ஸ் மச்சான் அண்ணாங்க எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க, நம்மளும் போகலாம். பாருங்கள், இந்த மண்ணில் நடந்து வரும்போது ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப கால் பற்றிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூடெலாம் செப்பல்லாம் கீழே விட்டு வந்துட்டோம். அப்பாவை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு பரவாயில்ல வாங்க அப்படியே போகலாம். ஓம் நம சிவாய. இறங்கி வரும்போது இங்கே ஒரு ஐயா வந்தார். பாருங்க ஐயா, நீங்கள் எவ்வளோ நாளாக வரீங்க ஐயா? எங்கே எவ்வளோ நாளாக வரீங்க வெள்ளங்கிரி அப்பாவை பார்க்க? இதுக்கு முன்னாடி 3 ட்ரிப்பு வந்திருக்கிறேன். 3 டைம் வந்திருக்கீங்களா? 3 வருஷம் வந்திருக்கிறேன். ஆமாம். இது 4வது வருஷம். எப்படி இருக்கா ஐயா வர போக அப்பாலாம்? இப்போ வர்றதுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் மாறி போயிடுச்சு. ஆமாங்களா? ம். ரொம்ப கிலோமீட்டர்ஸ் மாறி போச்சு. அப்போது வாத்தாவரணங்களே நல்லா இருந்தது. ம். சாப்பிட்டீங்களா ஐயா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? கீழே போய் தான் சாப்பிடுவோம். கீழே போயிட்டு தான் சாப்பிடுவீங்களா? எந்த ஊருங்க ஐயா நீங்கள்? எந்த ஊர்? நம்மளது பொள்ளாச்சி. பொள்ளாச்சிங்களா? நீங்கள் மட்டும் வந்தீங்களா ஐயா? சொந்த ஊர் பொள்ளாச்சி. நேற்று வந்தது. ஆமாங்க ஐயா. கீழே படுத்துருந்துட்டு காலையில் 4 மணிக்கு தான் ஏறதுக்கு ஆரம்பிச்சு. ஓகேங்க ஐயா. திரும்ப எப்போயா ஊருக்கு போவீங்க? போயிருமில்ல, நம்ம இறங்கி முடிஞ்சால் போகிறது தான், வண்டி முடிச்சுட்டு போகிறது தான். பஸ்ஸு தான், ஊருப்பட்ட பஸ் இருக்குது. ராத்திரி எத்தனை மணிக்கு வேணாலும் பஸ் இருக்குது. பொள்ளாச்சி. சரிங்க ஐயா. சரி சிவாய் நம்ம ஐயா வரேன் ஐயா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம். போகிற வழியெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அப்போட மலைக்கிட்ட 7வது மலைக்கிட்ட வந்து பனி எப்போவுமே வராதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, சுற்றிட்டு தான் போகுது. பார்த்தீங்களா, பாருங்கள், 6வது மலையே வந்து டச் பண்ணுது, அதுமாரி போகுது ஃப்ரெண்ட்ஸ். பட்டு 7வது மலையை வந்து டச் பண்ணுறதுல அப்படி சுற்றிட்டு தான் போகுது. பாருங்கள், இந்த வெயில் பட்டி எழுப்புது, காலைல ரொம்ப சூடாக இருக்குது மண்ணெலாம். 6வது மலை போனால் சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு. பாருங்கள், தான் 6வது மலை. போகணும் சிவாய் வாங்க போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவை தாண்டி பாதி மலை வந்திருக்கும் போல், 7வது மலை. அப்படியே போகலாம். ஆயுஷ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 7 மலை அப்பாக்கிட்ட வந்து திருநீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, 3 அண்ணாங்க சுமந்துட்டு கீழே இருந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல. பாருங்கள், இன்னும் அப்பாக்கிட்ட போகணும். 7வது மலையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஓம் நம சிவாய் வாங்க போகலாம். வியூ பாயிண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் 5வது மலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 6வது மலை கீழே இறங்குறது, கீழே இறங்கி மேலே ஏறுனா 6வது மலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஓம் நம சிவாய் வாங்க போகலாம். பாருங்கள், ஏறி முடிஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ வழியே கீழே இறங்கிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா, சொன்னையில் வந்து இப்போ தான் வந்த மக்கள் எல்லாம் அப்போ விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 6வது மலையில் வந்து எப்போவுமே குளிப்பாங்க. பாருங்கள், குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏய் மச்சான், கூலிங் வாட்டர். எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வேறு டீயே நின்றுறாங்க. வாங்க இதெல்லாம் அப்படியே போகலாம். வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 7வது மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு
ஊற்று மாதிரி தண்ணி வருது. வந்து குடிக்க தண்ணி பிடிச்சிக்கலாம். இங்கே தான் இருக்குது. 2வது மலையை விட்டுட்டு இங்கே தான் 7வது மலை. இங்கே ஏற்றத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் வந்து இதை அப்பாவை பார்த்து முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டோம். வாங்க போகலாம். பாருங்கள், எல்லாம் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிச்சாச்சு. அப்படியே வாங்க நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். அவங்க வேறு கூப்பிட்டே இருக்காங்க, டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. வந்த பக்தர்கள் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. பாருங்கள், அண்ணா வந்து திருநீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலைக்கு போகிற வழி. இது மலைக்கு கீழே இறங்குற வழி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையை இப்போ நம்ம ஏறணும். ஒன்றும் மக்ஷா இந்த வழியும் ஒரு சிலர் வந்து இறங்கி வருவாங்க. சிவன ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், 7வது மலையை கடந்து 6வது மலை கடந்து 5வது மலை கடந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். பாருங்கள், அவங்கெல்லாம் 4 பேர் முன்னாடி. 5வது மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், திருநீர் மலைன்னு சொன்னா இல்லைங்களா, பார்த்தீங்களா? அஞ்சாவது மலை ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் அப்பாவை பார்த்து முடிச்சுட்டு இறங்கி வரோம். நிறைய மக்கள் வந்து இறங்கிட்டு வராங்க. ஓம் நம சிவாய. வாங்க போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு லொக்கேஷன் வந்துட்டிங்கன்னு பார்த்தீங்களா, இங்கேருந்து ஈஸாவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மேலேருந்தும் பார்க்கலாம். நான் அப்படியே கீழே வந்துட்டேன். பார்த்தீங்களா? சிவனும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதுதான் ஒழுக்கு பாறை, 2வது மலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? கரடு முருடாகவும் இருக்கும், எப்படியும் இருக்கும். வாங்க போகலாம். ஓம் நம சிவாய. இது நான் அப்பாவை விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வரும்போது எடுத்தேன். மார்னிங் போகும்போது அவ்வளோ வெளிச்சமாக தெரியல, அதனால் இப்போ எடுக்கிறேன். ஓம் நம சிவாய. ஹாய் சிவன்ஸ், பார்த்தீங்களா? நம்ம வந்து அப்பாவோட மலை ஏறி முடித்து என் ஸ்டார்டிங் பிளேஸ்க்கே வர போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். ஓம் நம சிவாய. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியெல்லாம் மங்கீஸ்லாம் நிறைய இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம வந்து மலை ஏறி இறங்கி முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே தான் படி ஏறி இருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம குச்சி எடுத்துகிட்டு போயிருக்கோம் இல்லைங்களா. இந்த குச்சி வந்து இங்கேயே போட்டு போகிறோன்னா போட்டு போயிடுங்க, இல்லைன்னா எடுத்துகிட்டு போகிறோன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியை வந்து அப்பா விசிட் பண்ணி நிறைய தடங்களுக்கு இது வந்து நம்ம எல்லாத்தையும் விசிட் பண்ணி அப்பா விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. இங்கே போகிற வழியில் வந்து இங்கே இருக்குங்களா அந்த அப்பாவும் இடத்துல வந்து குச்சி எடுத்து போட்டாச்சு. அவரையும் விசிட் பண்ணிட்டு தான் ஸ்டார்டிங் பிளேஸு. ஓகே மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கீழே செய்யலாம் சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்பா விசிட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம KSP சிவன் பக்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓம் நம சிவாய. சிவாய நம.